28% பேர்கள். கணக்கிட்டு பார்த்தா 40,86,000 பேர். 40,86,000 பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இந்த வறுமை கோடுன்னு சொல்றோமா இல்லைங்க? இது என்ன வறுமை கோடு? அதுக்கு ஒரு கணக்கு வேணுமா இல்லைங்களா? வறுமை கோடுன்னு சொன்னா மாசத்துக்கு 972 ரூபா கூட சம்பளம் வாங்காதவர்கள் வறுமை கோடு. மாதத்திற்கு 972 ரூபா கூட சம்பாதிக்காதவர்கள் தான் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி பார்த்தா 40,000 கோடி பேருக்கு இன்னைக்கு எப்படிதான் இருக்க? வறுமை கோட்டில் இருக்க. 900 சம்பாதிக்காம இருக்க மாசத்துக்கு. எங்க வறுமை ஒழிச்சது இந்திய அரசு? 75வது குடியரசு தினம் கொண்டாடுகின்ற நாம் வறுமை ஒழித்திருக்கின்றமா என்றால் அங்க இல்லை. வறுமை ஒழிக்கப்படவில்லை. மதுவை ஒழிச்சிருக்குதா இந்திய அரசு? மதுவை ஒழிச்சிருக்கான்னு கேட்டா 2023 2024 இந்த வருஷம் இன்னும் 24க்கு வரல, கணக்கு வரல. 2023 இருந்து 2000 இருந்த ஒரு வருஷத்தினுடைய ஆண்டு கணக்கு வருமானம், அந்த மதுவினால் கிடைத்த வருமானம் 48,000 கோடி. 48,000 கோடி மதுவால் கிடைச்சிருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும். அப்ப எங்க மதுவை ஒழிச்சிருக்குது? மதுவை ஒழிச்சிருக்கு. எங்க ஒழிக்க முடியுது? 75வது குடியரசு தினம் எப்படி கொண்டாட முடியும்? வறுமை ஒழிக்கலை, வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களை பாதுகாக்கவில்லை, மதுவை ஒழிக்கவில்லை, தீண்டத்தகாத காரியத்தில் ஈடுபட்டிருக்க அவர்கள் ஒழிக்கவில்லை. இன்றைக்கும் இரட்டை டம்ளர் முறை அதிகமான இடங்களில் உண்டு. இன்றைக்கும் இரட்டை டம்ளர் முறை. நீ குடிச்சு நான் குடிக்க டம்ளர் நீ குடிக்க கூடாது. எங்க தெரு வழியா நீ நடக்க கூடாது. வேங்கவையில் நடக்கவில்லையா? அவ்வளவு பெரிய நீர்நிலை தொட்டியில ஒரு உயர் ஜாதியினர்கள் கழிவை கழித்திருக்கிற, மனித கழிவை கழித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் இது போன்ற கழிவு கழித்திருக்கிறார்கள். ஏன்னா நான் குடிக்கிற கழிவுல தான் நீ குடிக்கணும். எங்கே சமத்துவம் வந்திருக்குது? நாம் எப்படி கொண்டாட முடியும்? 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன இருக்கிற உரிமை இருக்கிறது? இப்படிலாம் கேள்வி நமக்கு கேட்குது. நீங்க கூட ஒரு சிந்திக்கலாம், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் ஒழிக்க முடியுமா? வறுமை கோட்டில் உள்ள ஒழிக்க முடியுமா? மதுவை ஒழிக்க முடியுமா? சமத்துவத்தை ஏற்படுத்த முடியுமா? முடியும். முடிந்தது. கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் 10 ஆண்டுகள் தான். 10 ஆண்டுகள் அத்தனை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மக்காவுக்கு போவதற்கு, மதீனாவுக்கு போவதற்கு முன்பாக மக்காவில அங்க ஒரு கூட்டத்தில், மக்காவில ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் சிலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? என்ன பேசினார்கள் தெரியுமா? எனக்கு இன்னைய நாள் கருப்பு நாளா போயிடுமோ அப்படின்னு கவலையா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசினார். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பேசிட்டு அதுல ஒருத்தர் சொல்லாரு, எனக்கு ஒரு நாள் கருப்பு நாளாக போயிடுமோ என்று ஒரு கவலை இருந்தது. என்ன கவலை? எதனால உனக்கு கருப்பு நாள்? அப்ப அவர் சொல்றாரு, இன்று ஒவ்வொரு நாளும் நான் மது குடிக்காம நான் செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், அன்றைய பொழுதை கழிக்க மாட்டேன், மது குடிக்காம கழிக்க மாட்டேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு இரவு ஆச்சு, இரவு ஓடுது, ஆனால் இன்னைக்கு மது குடிக்காம இருக்கிறேனே, நான் சாராயம் குடிக்காம இருக்கிறேனே, எப்படி பொழுது போகுது, இன்னைக்கு கருப்பு நாளா மாறிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன். என்னுடைய தாய் வந்தாள், விறகு வித்துட்டு என்னுடைய தாய் வந்தாள், சுருக்கு பையில பணத்தை வச்சிருந்தா. அந்த சுருக்கு பையை எடுப்பதற்காக வேண்டி என்னுடைய கையில் வச்சிருந்த அந்த கத்தியை வச்சு அந்த சுருக்கு பையை மட்டும் எடுக்க நினைச்சு நான் அந்த சுருக்கு பை எடுக்க நினைத்து அந்த சுருக்கு பைக்கு அப்பால அந்த உடம்புல குத்தி, என்னுடைய தாயுடைய வயிற்றுல குத்தி, குடலும் வெளியே வந்துச்சு. ஆனா அதோட சேர்த்து அந்த சுருக்கு பை கையில வந்துருச்சு. அந்த பையில கையில அந்த பை கிடைச்சனால நான் போய் மதுவை குடிச்சேன். அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கினேன். ஆனா என்னுடைய தாய் செத்து போனது கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு அந்த நாள் கருப்பு நாளா போயிருமோ ஒரு கவலை இருந்துச்சு. நான் பாதுகாத்தேன்.
மது குடிச்சே அந்த நாள் எனக்கு கழிச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் என்று பெருமையா பேசிக் கொண்டிருந்த ஒரு கூட்டம். ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருந்தார். இன்னொரு மனிதர் பேசினார், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் அப்படி இல்லாமல் போய்விடும் பார்த்தேன், ஆனா அதுக்கு எனக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன். என்னுடைய வாழ்நாள்ல எந்த ஒரு கருப்பு நாளும் இல்லை என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எது அநியாயத்தை பற்றி, அநியாயமான காரியத்தை செய்து விட்டதை கூட பெருமையாக பேசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இது ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் நடந்த விஷயம். மதீனாவுக்கு போன பிறகு ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சது. ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சது. கையில ஆட்சி அதிகாரம் கிடைத்த உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்னஞ்சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய வசனம் இறக்க இறக்க அந்த மதுவை தடை செய்தார்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். துஃப்லிஹூன். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் அம்பெறிந்து கொள்வதும் குறிபார்த்துக் கொள்வதும் இதுவெல்லாம் மின் அமலி ஷைத்தான். ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்கின உடனே ஒட்டுமொத்த சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதுவரை வீடுகளில் பயன்படுத்திக் கொண்டிருந்த அந்த மதுவை ஒழித்தது. மது பானையெல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். மது பானத்தை எல்லாம் பானை அடுக்கி வைத்திருந்தார்கள். அதுவரை ஹராம் என்று சொல்லவில்லை. குடிச்சா குடிக்காம இருப்பது நல்லது, குடிச்சா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படித்தான் வசனம் இறக்கிறதுக்கு முன்னால யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரு வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபிஹிமா. நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, குல் ஃபீஹிமா, அந்த ரெண்டுல இருக்கிற இஸ்முன் கபீர், அதிகமான பாவம் இருக்கிறது, வ இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபிஹிமா, அதுல இருக்கிற பிரயோஜனத்தை விட அதுல இருக்க கேடு அதிகம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். அப்ப குடிக்கலாம் குடிக்காமல் இருக்கலாம் ஆயத்து, குடிக்க கூடாதுன்னு சொல்லல. இந்த ஆயத்து இறங்கணும், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்ஸாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய காரியத்திலிருந்து இருக்கிறது என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்தமா தடை விதிக்கப்பட்டது இஸ்லாம். அது தடை விதித்த உடனே சஹாபாக்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த அத்தனை மதுபானங்களும் ரோட்ல ஊத்தினார்கள். சஹாபாக்கள் ஊத்தினார்கள். காலங்காலமா குடித்துக் கொண்டிருந்த அந்த மதுபானத்தை சஹாபாக்கள் தூக்கி ரோட்ல கொட்டினார்கள். மதீனாவின் வீதியில கொட்டினார்கள். நடந்து போகக்கூடிய இடமெல்லாம் ஆறாக ஓடியது, மதுபானம் ஆறாக ஓடியது. அந்த அளவுக்கு அவர்கள் முற்றிலும் தடை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் சொல்லுவாங்களா இல்லைங்களா, மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ஏற்கனவே மது ஊத்தினாங்களா இல்லைங்களா, அது காஞ்சு அப்படி வெடிச்சு வெடிச்சு இருக்குமா. இந்த வயக்காட்டுல அந்த சதுப்பு நிரப்பி வெள்ளங்கள்லாம் எப்படி இருக்குது, காஞ்சி வச்சுன்னா வெடி பாலம்பழமா இருக்கும் இல்லையா, அத மாதிரி மது ஊத்தின இடமெல்லாம் அப்படி பாலம்பழமா இருக்குமா. மழை பெஞ்சுன்னா அந்த மதுபான காஞ்ச மதுபானத்துல பட்டோட ஈரப்பசை வெளியே வந்துடும், அதனுடைய வாடை வெளியே வரும். அந்த வாடையை மூக்குல மோக்காம இருக்கிறதுக்காண்டி இவ்வளவு கெட்ட வாடை வரும்னு சொல்லி மூக்க பிடிச்சிட்டு ஓடுனாங்கன்னா சஹாபாக்கள். எந்த அளவுக்கு வரும் இந்த மதுவை ஒழித்தது இஸ்லாம். மதுவை ஒழித்து காட்சியா இல்லையா? 10 வருடம் கூட இல்லை ரசூல் ஆட்சி, 10 வருடம். ஆனா இந்த ஹிஜ்ரி 3க்குள்ளாராகவே இந்த மதுவை ஒழித்தது இஸ்லாம். மதுவை ஒழித்தது இஸ்லாம். 50-75 வருஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் குடியரசு தின விழா. 75 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்களாட்சி மக்களாட்சி என்று பேசிக் கொண்டிருக்கோம். மது ஒழிக்க முடிஞ்சதா? மதுவை ஒழிக்க முடிஞ்சதா? கல்வி அறிவு கொடுக்க முடிஞ்சதா? எல்லாருக்கும் கல்வி அறிவு கொடுக்க முடிஞ்சதா? இல்லையே. வறுமை ஒழித்ததா? இந்திய நாடு வறுமை ஒழித்ததா என்று சொன்னால் இன்னைக்கும் 28% பேர்கள் வறுமை கோட்டு, 28% பேர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் வருமானம் என்ன செய்கிறது? இஸ்லாம் வறுமை ஒழிச்சது. இஸ்லாம் வறுமையை ஒழிச்சது.
ஹஜ்ரத் அபூ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே, அவருடைய ஆட்சி காலத்தில் ஜக்காத் யார் வாங்கணும்? ஜக்காத் யார் வாங்கணும்? ஏழைகள் தானே வாங்கணும். அந்த ஜக்காத் இப்ப வாங்கிட்டாங்க. உமர் ஆட்சி காலத்தில் எகிப்திலிருந்து ஜக்காத்துடைய பொருள் அனுப்பி வைக்க சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முதல் வருடம் 50% அளவுக்கு உண்டான அந்த ஜக்காத்து பொருள் வந்துச்சு. இரண்டாவது வருடம் 75% அளவுக்கு உண்டான பொருள் மதீனாவுக்கு திரும்பி வந்துச்சு. மூன்றாவது வருடத்தில் உமர்லாத்தில் அவர் பதவியேற்ற 3ஆவது வருடத்தில் ஜக்காத்து பொருள் முழுமையும் எகிப்திலிருந்து எங்க வந்துருக்கு? மதீனாவுக்கு வந்துருச்சு. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ஒட்டுமொத்த பணத்தை இங்கு அனுப்பினா என்ன செய்யறது? ஒட்டுமொத்த பணத்தையும் ஜக்காத்தில் வசூலிக்கப்பட்ட பணத்தையும் ஒட்டுமொத்தமாக மதீனாவுக்கு அனுப்பி வச்சு அங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அங்க இருந்த கவர்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்துல ஜக்காத்து வாங்குற அளவுக்கு யாரும் தகுதி கிடையாது. எகிப்துல ஜக்காத்து வாங்குற அளவுக்கு யாரும் தகுதி கிடையாது. எல்லாருமே செல்வந்தராக மாறி போனார்கள். ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு தகுதியா மாறி போனார்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி வறுமையை ஒழிச்சதா இல்லைங்களா? ஆட்சியில ஏறிய 3ஆவது வருஷத்திலே வறுமையை ஒழிக்கலையா? 75 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. குடியரசு நடக்குது, குடியாட்சி ஏற்பட்டு 75 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. எங்க வறுமை ஒழிக்க முடிந்தது? சமுதாயத்தில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடிகிறதா என்றார். அங்கே கேள்விக்குரியதான், அங்கே கேள்விக்குரியதான். என் தெருவழியா நீ வரக்கூடாது, உன் தெருவழியா நான் வரக்கூடாது. எனக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டம். ஒரு மதத்துக்காரன் செஞ்சிட்டான்னா உடனடி அவனுக்கு எல்லாம் பாய்கிறது. எண்ணெய் முதல் கொண்டு எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அதே தவிர மற்றவர் செய்கிற பொழுது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஒரு இஸ்லாமின் ஒரு சின்ன எங்க ஒரு வெடி மருந்து வச்சு பொட்டு வெடி, ஆண வெடி மாதிரி ஒரு வெடி வெடிச்சாலும் கூட தீவிராத செயல் சொல்லி உள்ள வந்து அவன் எண்ணெய் சோதிக்க எல்லா சோதனையும் உள்ள வந்து அவன் உள்ள இருக்கிறான். ஆனா பகிரங்கமா தெரிஞ்சு அவன் போடுறான். தான் வீட்டுல தானே என்ன செய்யறான்? குண்டத்திக்கு போடுறான். ஆனா என்ன வச்சிருக்க? மனநோயால். என்ன சொல்லப்படுது? மனநோயால் அவர் செய்கிறாரு. சமத்துவம் இல்லையே, மக்களுக்கு மத்தியில் சமத்துவ கட்சி, மக்களுக்கு மத்தியில் சமத்துவம் இல்லையே. ஒரு உயர் ஜாதி என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற தவறும், மக்கள் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லிக்கொண்ட இவர்கள் செய்கிற தவறும் இன்னைக்கு வித்தியாசப்படுத்தப்படுகிறது. தண்டனை கொடுப்பதில் வித்தியாசப்படுத்தப்படுகிறது. ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுது, ஒருவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இதுதான ஆட்சி? சமத்துவம் இல்லையே, சகோதரத்துவம் இல்லையே. நினைத்து பாருங்களேன். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று கொண்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொன்னார்கள். அடிமைத்தளத்தில் இருந்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா ஹபஷி, நீக்ரோக்காரன் சொல்லுமா இல்லைங்களா? கருப்பின மக்கள் சொல்லுமா இல்லைங்களா? அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆர்வப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், நம்மை ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லுவாங்க காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி நின்று. என குறைஷி குலத்தில் பிறந்தவர்கள் அல்லவா ஹஜ்ரத் அபூபக்கர் நாயம் ரலியல்லாஹு. ஹஜ்ரத் உமர் நாயம் ரலியல்லாஹு நினைத்தார்கள், நம்மை பாங்கு சொல்லுவாங்க அந்த காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி. ஏன்னா அவர்கள் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா. ஹஜ்ரத் அலி நாயம் ரலியல்லாஹு நினைத்தார்கள், நம்மை சொல்லுவார்கள் என ரசூலுல்லாஹ்வுடைய மர்மன் என்ற அடிப்படையிலே. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர் நினைத்தார்கள், நம்மை அந்த காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லுவார்கள் என்று நினைத்தார்கள். ஏன்னா அவர்கள் மர்மன் என்ற அடிப்படையில். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொன்னவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கள்லாம் பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டான். மக்காவில் அந்த நேரத்தில் இருந்த குறைஷிகள்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்கீன்கள் சொன்ன வார்த்தை, நல்ல வேளை என் தகப்பை இல்லை, இல்லைன்னா செத்த போயிருப்பான்னு சொன்னார்கள். நல்ல வேளை என் தகப்பை இல்ல, உயிரோட இல்ல, என் தகப்ப மட்டும் உயிரோட இருந்து இந்த அடிமை பிலால் பாங்கு சொல்வதை கேட்டால் கண்டால் என்னுடைய தகப்பன் தூக்கு போட்டு செத்து போயிருப்பான் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்ட முஷ்ரிக்கீன்கள் சொன்ன வார்த்தை இது. ஆனால் ரசூல் அங்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், சமத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்பாகவே அடிமைத்தனம் என்பது இல்லை என்று ஒழித்தெறிந்தார்கள். இன்னைக்கு அடிமை உண்டா? காலங்காலமா அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் தானே, காலங்காலமா அடிமை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தானே, பல ஆண்டுகள் தலைமுறை தலைமுறை அடிமைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், மனிதர்கள் வித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர்கள் அந்த அடிமைத்தனத்தை முற்றோடும் ரசூல் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்திலேயே துடைத்து எறிந்தார்கள், அதை தூக்கி எறிந்தார்கள் என்று சொன்னால் நம்மால் முடியாதா? 75 வருஷத்துக்கு பிறகு நம்மால் முடியாம போயிருமா? சகோதரத்தை ஏற்படுத்த முடியாம போயிருமா? முடியும். எத்தனை மாற்றங்கள் ரசூல் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்யக்கூடிய நேரம் அந்த காலம் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்து விடுவார்கள். வல்ல வஜ்ஹு முஸ்வத்த வஹுவ கதீம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டா முகமெல்லாம் அப்படியே இருட்டு போயிருமா, கருப்படிச்சுமா. வல்ல வஜ்ஹு முஸ்வத்த வஹுவ கதீம், அப்படியே கோவத்தில் அவருடைய முகமெல்லாம் சுருங்கி போயிரும், கருப்படிஞ்சிருமா. அதே ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவான், ஆண் குழந்தை பிறந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவான், பெண் குழந்தை பிறந்தா அவ்வளவு கோவப்படுவான். வரலாற்றில் சொல்லப்படும் செய்தி என்ன தெரியுமா? அன்றைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நுபுவத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. ஒரு பெண் கருவுற்றால், நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால் அந்த பெண்ணு வீட்டுக்கு பின்புறத்தில் கொல்லப்புறத்தில் ஒரு குழி தோண்டுவார்கள், ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டுவார்கள். அந்த குழிக்கு ஓரத்தில் ஒரு கம்பியை நட்டி விடுவார்கள். அந்த நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை பிரசவ வலி ஏற்படுகிற நேரத்தில் அந்த பெண்ணை அப்படியே கொண்டு போய் அந்த குழிக்கு ஓரம் உட்கார வச்சு அந்த கம்பியை பிடிக்க சொல்லிடுவாங்க. இந்த கம்பியை பிடிச்சிக்க, உனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க, இந்த கம்பியை பிடிச்சிக்க, நீ குழந்தையை பெற்று எடு. பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை இருந்தா அப்படியே தூக்கி அந்த தொப்புள் கூட நீ தூக்கி எரிஞ்சு அந்த குழிக்குள்ள தள்ளிட்டு வந்துரு. எங்க கண்ணில் கூட காட்டக்கூடாது, எங்க கண்ணில் கூட நீ காட்டக்கூடாது. அப்படியே பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் கூப்பிடு, நாங்க வருகிறோம், உனக்கு உதவி செய்ய ஆள் வரும் என்ற நிலையில் இருந்த அந்த சமுதாய மக்கள், அந்த காலகட்ட மக்கள், அந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்தி கடைசியாக ஹிஜ்ரி 3 அல்லது 2 நினைக்கிறேன், உஹது யுத்த காலத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ரொம்ப காலமாகவில்லை. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவியேற்று 2ஆம் வருஷத்துல அங்கே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை தகப்பனார் யுத்த களத்தில் போய் மௌத்தாயிட்டாங்க, தாய் தகப்பன் 2 பேரும் மௌத்து. இப்ப அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது, அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது. பெண் குழந்தை பிறந்தால் அது குழியோடு போட்டு புதைக்க வேண்டும் என்ற கட்டத்தில் இருந்த அந்த மக்களை ரசூல் எப்படி பண்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த மக்களை எந்த அளவுக்கு ஆர்த்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்ப அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஒரு யுத்த களத்தில் போன தகப்பனும் கணவன் மனைவி 2 பேரும் இதுக்கு மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க. அந்த குழந்தை மட்டும் தனியா நிக்குது, அனாதை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த பெண் குழந்தையை யார் வளர்க்கிறது? உங்களை யார் வளர்க்க சொல்லுங்க, இந்த பெண் குழந்தையை யார் பொறுப்பெடுத்து வளர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கையை தூக்குனாக பாருங்க, அத்தனை பேரும் கையை தூக்கினார்கள். ஒரு சஹாபி இல்ல, 2 சஹாபி இல்ல, அங்க குழுமி இருந்த அத்தனை சஹாபாக்கள் நான் வளர்க்கிறேன், அந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன். ஆம்பளை பிள்ளை இல்லையே, ஆம்பளை பிள்ளை சொல்லல. பெண் குழந்தை பிறந்தால் குழியோடு புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்தி எந்த நிலைக்கு வந்திருக்கார் என்று சொன்னார், இந்த பெண் குழந்தை யார் வளர்க்கிறேன் என்று கேட்கிற பொழுது போட்டி போட்டுக்கொண்டு கையை தூக்கி சொன்னார்கள், இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று. கடைசியாக யார்கிட்ட கொடுக்க முடியும்? எல்லாரும் கையை தூக்கி இருக்கும் போது
யார்கிட்ட கொடுக்க முடியும்? எல்லாரும் பேரை சீட்ல எழுதி சீட்டு குலுக்கி போட்டு அதுல இருந்து சீட்ல இருந்து ஒரு பேர் வந்துச்சு. எடுக்கும்போது ஒரு பேர் வந்து ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு ஒரு பேர் வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அந்த குழந்தையை ஒப்படைத்தார்கள். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னந்தனியாக ஒருத்த மனிதர் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இத்தனை சாதனை சாதிக்க முடிந்தது. இத்தனை சாதனை சாதிக்க முடிந்தது என்று சொன்னால் இத்தனை லட்சம் கோடி வருகின்ற வருமான இந்திய அரசுக்கு மது ஒழிக்க முடியாதா? கல்வியை கொடுக்க முடியாதா? வறுமையை ஒழிக்க முடியாதா? சகோதரத்தை ஏற்படுத்த முடியாதா? ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் இருக்க முடியாதா? அனைவருக்கும் ஒரே மாதிரியான முறை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராதா? முடியும் அருமையானவர்களே, முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த மைய புள்ளியிலும் தள்ளி போய் நிற்கிறது இந்திய அரசு. 3 வருஷம் அம்பேத்கருடைய தலைமையில் எழுதப்பட்ட அந்த அரசியல் சாசனம் மக்களுக்காகத்தான் இந்த அரசியல் அமைப்பு, மக்களுக்காகத்தான் இந்த அரசு என்ற மைய புள்ளியிலிருந்து எழுதப்பட்ட அந்த சட்டங்களிலிருந்து கொஞ்சம் தவண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு இத்தனை சாதனையை சாதிக்க முடியாமல் இந்திய அரசு பின்தங்கி 75வது குடியரசு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை குடியரசு தினம் கொண்டாடினாலும் கொண்டாடிக்கலாம். ஆனால் மைய புள்ளி என்ன நோக்கம், எதற்காக நாம் இருக்கிறோம் என்பதை உணராமல் இந்த அரசு செயல்படும் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் பின்தங்கி இருக்கும் என்று மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இந்திய அரசு அனைவருக்குண்டான அரசு என்ற அடிப்படையில் செயல்பட்டு இந்திய நாட்டினுடைய சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை பேணி நடந்து இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா கூடிய விரைவில் கொண்டு வந்து தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.